இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமையின் நேரம் நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள் தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்ய எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் நான் கொடுக்கும்படி தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் ஆண்டவரிடத்துல வரும்போது நான் சிறு பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் யார்? அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் போது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை கண்டார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்போடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இதுவரை நாம் காப்பாற்றப்பட்டோம், இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. ஆண்டவரோடு நடப்பதற்கு நம்மை இந்த மண்ணிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கவில்லையா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கவில்லையா? நாமும் கிறிஸ்துவோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆகவேதான் கர்த்தர் அப்படி சொன்னார், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்று. ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், ஆண்டவரிடத்தில் இவர் சொல்லும்போது பேசுகிறார், இதோ நான் பேச அறியேன், எனக்கு பேச அறியலையே, என்னால பேச முடியாதே, நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. அன்பானவர்களே, ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துகிற ஒருவர் நமக்கு மிக அருகில வந்து நிற்கிறார். பயப்படாதே மகனே, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். பயப்படாதே மகளே, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். அன்றைக்கு பால் யாங்கிச்சோ மரித்து கொண்டிருந்த போது அந்த சிறுமி இவ்வளவு தைரியமாய் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவில்லை என்றால் தென்கொரியாவில் இப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் எப்படி வரும்? அன்பானவர்களை, இன்றைக்கு நான் சிறுபிள்ளை என்று நாம் ஒதுங்கி கொண்டால் எப்படி பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? நமக்காக அடிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர் ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை நம்முடைய வியாதிகளை சுமந்தவர் நமக்கு மிக அருகிலே வந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது பரலோகத்தின் தேவன் நம்மை வணைகிறார். அவர் குயவன் தானே, அவர் நம்மை வணைகிறார், அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று கர்த்தர் சொன்னால் அவர் நமக்கு போதிப்பார். நான் சிறுபிள்ளை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை போதிக்கிறவர். அவர் சொன்னார், நான் உன்னை போதிப்பேன். யோவான் 13:13 சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான்.
இயேசு கிறிஸ்து யார்? நம்மை போதிக்கிறவர். அவருக்கு தெரியும் நம்முடைய நிலை, அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு புரியும், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மோசே கூட அன்றைக்கு தப்பித்துக் கொள்ள நினைக்கும் போது, நான் திக்குவாய் மந்த நாவு என்று சொன்ன போது கர்த்தர் விடவில்லையே. ஆண்டவர் அவரை பார்த்து என்ன கேட்டார்? மோசே, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லவில்லையா? இன்றைக்கும் எதிர்பார்ப்போடு கர்த்தர் நமக்கு மிக அருகிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டுமா என்றால் நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவரை பலப்படுத்துகிறதை பாருங்கள். சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று சொன்ன தேவன் எரேமியா 1:8 சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? நம்மை காக்கிறவர். மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பாருங்கள் 9வது வசனத்திலே, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இப்பொழுது இந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாய் மாறுகிறது. இந்த வேதத்தின் எழுத்துக்களை நம்முடைய இருதயத்தில் எழுத ஆரம்பிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 15வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில் வைத்து நம்மை அனுப்புகிறார். ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் தான் ஆண்டவருக்கு அவசரம் அவருடைய காரியத்தை செய்வதற்கு. ஆகவேதான் கர்த்தர் எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 7:16, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. ஆகவே நம்மை அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார். நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தையும் விடாதே, எல்லாவற்றையும் நீ அவர்களோடு கூட பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பாருங்கள், அந்த 19வது வசனத்திலே எரேமியா 1:19 சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பால் எங்கிச்சோ அப்படித்தானே அன்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பு சொன்னார், கிறிஸ்தவ நாயே வெளியே போய் என்று தானே அவர் சத்தமிட்டார். ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்ததனுடைய விளைவு மிகப்பெரிய எழுப்புதல் தென்கொரியாவில். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். இடம் கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, சிறுபிள்ளை என்று சொல்லி நாங்கள் தப்பித்து போய்விடக்கூடாது, நாங்கள் ஓடி போய்விடக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த மிக அருகில வந்து நிற்கிறீர். அன்றைக்கு வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினதை போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவீராக. நீர் விரும்புகிறதை செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.